நிச்சயமாக ராஜி. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் அருகே உள்ள பட்டாசு தயாரிக்கும் போது வீட்டில் வெடி விபத்து நடந்து ஒருவர் உடல் சிதறி பலியாகிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் அருகே உள்ள கொக்கக்குளம் பகுதியைச் சேர்ந்த ராமலட்சுமி, இவரது கணவர் சதீஸ்வரன் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கல் பகுதியைச் சேர்ந்த நிலையில் இவர் பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்ததாகவும் கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவரது மனைவி ஊரான கொக்கக்குளம் பகுதியில் கடந்த 6 மாதங்களாக தங்கி இவர் வேலைக்கு சென்று வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இவர் யாருக்கும் தெரியாமல் வீட்டில் பட்டாசுகளை தயாரித்து திருவிழாக்கள் விற்பனை செய்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் வீட்டில் வைத்திருந்த வெடிமருந்து இன்று காலை திடீரென வெடித்து ஒரு பலத்த சத்தத்துடன் வெடித்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வீட்டில் இருந்த சதீஸ்வரன் அவரது உடல் பல்வேறு இடங்களில் சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் அவரது மனைவி வீட்டிற்கு சிறிது தூரம் தள்ளி நின்ற நிலையில் அவர் காயங்களுடன் சங்கரன்கோயில் அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இதனைத் தொடர்ந்து அருகிலுள்ள சங்கரன்கோயிலைச் சேர்ந்த தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளனர். வெடி விபத்து ஏற்பட்ட வீடானது தரைமட்டமாகி அருகில் உள்ள 20க்கும் மேற்பட்ட வீடுகள் மேற்கூரைகள் சேதமாகி உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சம்பவ இடத்தில் சங்கரன்கோயில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா மற்றும் டிஎஸ்பி சுதீர், கோட்டாட்சியர் கவிதா ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று தற்போது ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெடி விபத்து சட்டவிரோதமாக வீட்டில் வைத்து வெடி தயாரித்த நிலையில் தற்போது உடல் சிதறி பலியானிய சம்பவம் சங்கரன்கோயில் பெரும் பதட்டத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ராஜி.